ஆடிப்பூரம். இந்த சிறப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பாவை தந்த, நாச்சியார் திருமொழி தந்த என் தெய்வத்தாய் இன்று பிறந்த நாள், அவதாரம் செய்த நாள், ஆண்டாள் பிறந்த நாள், பெரியாழ்வார் கண்டெடுத்த ஒரு அற்புதமான நாள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஆடி மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, அம்மனுக்கு உகந்த நாள். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் அவதரித்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ரகசியம் தெரியுங்களா? சக்தி தேவி, பார்வதி தேவி அவதரித்து பெண்மை அமைந்ததாக இந்த நாளை நம்ம கருதுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ நாள். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம குழந்தைகளுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுங்க. முக்கியமாக நம்ம கடவுள் நம்பிக்கை வேணும். குழந்தைங்கள்லாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும், அந்த இறை நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்லாம் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் முதல்ல நம்ம வாழணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஆடி மாதம், அம்மனுக்கு உகந்த மாதம், கேழ்வரகு தானம், கம்பு தானம், கூழ் ஊற்றுறது, இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னால் கூட இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்தந்த டவுனில் போயிட்டு, இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார் போனீங்கன்னா நிறைய சிங்கம் பொம்மை, கரடி பொம்மை, இப்படியெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க அந்த கரடி பொம்மையை வச்சுக்கிட்டு தான் தூங்கும், கரடி பொம்மையை வச்சுக்கிட்டு தான் சாப்பிடும். கரடி பொம்மை தான் எல்லாமே வாழ்க்கை, அந்த பொம்மை இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க இருக்கும். ஆனால் என்னுடைய அன்பு நேயர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த கடகத்தில் சூரியன் பிரவேசிக்கும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில், இப்படிப்பட்ட காலத்தில் என்னுடைய தாய் மகாலட்சுமி அவதரிக்கிறாள். அதுவும் எங்கே? ஆண்டாள், இறைவனையே ஆண்டாள் அந்த துளசி மாடத்தில், துளசியினுடைய பாதத்தில் என்னுடைய மகாலட்சுமி அவதாரம் செய்கிறாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷம். ஏன்னா என்னுடைய தாய் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி தந்து பாவை நோன்பு கொடுத்து எப்படியெல்லாம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு மார்கழி மாதத்தில் நான் பெற்ற இன்பம் இவ்வையகத்தில் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக என் தாய் எல்லாம் கற்றுக் கொடுத்தா. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, பாண்டி பஜாரில், இங்கே டவுனில், அந்தந்த ஊரில் போய் நீங்கள் வெள்ளை கரடி, கருப்பு கரடி, மஞ்சள் கரடி, சிவப்பு கரடி அப்படின்னு எல்லாம் வாங்கி தரீங்க, அதெல்லாம் உத்தமம். ஆனால் தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த ஆடி பூரத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதை பற்றி கவலை கிடையாது. முதல்ல நல்ல அருமையான ஆண்டாள் பொம்மையை நல்ல அலங்காரம் செஞ்சு ஐஸ்வர்யத்தோடு மகாலட்சுமி இருக்கக்கூடிய, மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாள், அந்த ஆண்டாள் கொண்டை போட்டு அருமையாக அழகோடு நல்ல புடவை கட்டி ஒரு சின்ன பொம்மை, அழகான பொம்மை வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சார் எங்கள் வீட்டில் எல்லாம் பெரியவங்க இருக்காங்க சார், நாங்கள் எங்கே சார் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரன் பேத்திக்கு கொடுங்க. அவங்கெல்லாம் ஃபாரினில் இருக்காங்க சார், எப்படி சார் அப்படின்னா தயவு செஞ்சு பார்சல் அனுப்புங்க. அதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் வீடு பக்கத்தில் எதிரில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு முதல்ல ஆண்டாள் பொம்மையை பரிசாக கொடுங்க. இது எதற்காக அப்படின்னா, முதல்ல நமக்கு எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் ஆண்டவனையே ஆண்டார்கள், எப்படியெல்லாம் ஆண்டவனையே துதித்தார்கள், எப்படியெல்லாம் பாசுரம் பாடினார்கள் இல்லையா? இதெல்லாம் இந்த குழந்தை அந்த பொம்மையினுடைய அழகை பார்த்து முதல்ல இது தெரிஞ்சுக்கும். திருப்பாவைனா என்னம்மா, நாச்சியார் திருமொழினா என்னம்மா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கும். அதையெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அந்த ஆண்டாள் உங்களுக்கு மிகப்பெரிய அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்கும். ஒரு நம்பிக்கை தானே. ஆகவே ஆடி பூரத்தை பற்றியும் ஆடியை பற்றியும் நம்ம நிறைய சிறப்பு, உங்களுக்கு தெரியாத சிறப்பாக நான் சொல்ல போகிறேன், எனக்கு தெரியாத சிறப்பு கூட நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கும்
நம்ம பெரியவங்களுக்கும் நம்ம விட்டுட்டு போகிற மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தில் தான் நம்ம எல்லோரும் அன்போடு பாசத்தோடு எல்லோரும் இணைவோம். சிகப்பு மஞ்சள் பச்சை கலந்த அந்த வளையலை தயவு செஞ்சு ஆடிப்பூரம் அன்னைக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தில் நீங்களும் கலந்துங்க. தவறாமல் ஆடிப்பூரத்துக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி அங்கே கொடுக்குற வளையலை கொண்டு நான் வளையல் கொடுத்தாங்க சார் அப்படின்னு நான் பீரோவில் வச்சுருக்கேன் சார், போன வருஷம் கொடுத்த இது கூட நான் வச்சுருக்கேன் சார், பத்திரமா இருக்குது சார், அப்படி இல்லை. தயவு செஞ்சு இல்லை சார், அது போட்டால் உடஞ்சிடும், அது உடஞ்சா மனசு கஷ்டம் இல்லைங்களா, அதுக்காக நான் போடாமல் இருக்கேன் சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சகுன சாஸ்திரம்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என் தாய் உங்களை காப்பாற்றுவா. என் தாய் ஆண்டாள், இறைவனையே ஆண்டாள், உங்களையும் ஆளுவாள். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்க. ஆடிப்பூர் அன்னைக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. திருப்பாவை சொல்லுங்க, நாச்சியார் திருமொழி சொல்லுங்க, இந்த குழந்தைங்களை வச்சுன்னு சொல்லுங்க. இல்லை சார் அவன் ஆம்பளை பையன் சார், எனக்கு பையன் தான் இருக்கான், பேரன் தான் இருக்கான், பேத்தி இல்லை, எப்படி சார் சொல்லுங்க. இதையெல்லாம் சொல்லும்போது அந்த ஈடுபாடு, அந்த பொம்மையை கொடுத்து சொல்லுங்க. அந்த பொம்மையினுடைய அழகு, அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள், என் தாய் அழகு நான் சொல்லணுமா, என் தாய் இவ்வளவு அழகுன்னு நான் சொல்லணுமா? அவள் அவள் எதுதான் அழகு இல்லை? நகைகளை அழகு சொல்லவா, அவள் முக அழகு சொல்லவா, கண் அழகு சொல்லவா, எதேன்னு சொல்ல நான். ஆகவே அவள் பாடிய பாசுரமும் அழகு. என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆடி மாதம் நம்ம சக்தியினுடைய பெருமையை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரோட்டம் நடக்குது. திருச்சூரில் யானைகள் எல்லாம் வச்சு அங்கே ஆடிப்பூரம் திருவிழா பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவில் தான் ரொம்ப இந்த ஆடியினுடைய சிறப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் செய்கிற மாதிரி நிறையா இருக்குமா அப்படின்னா, பெருமாள் கோவில் எல்லாத்துலேயும் இருக்கும். எல்லா பெருமாள் கோவில்லையும், திருப்பதியில் கூட ரொம்ப விசேஷமாக இருக்கும். தயவு செஞ்சு துளசி மாடத்தை போய் வழிபடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற துளசி மாடத்தில் சுவாமி ஆவாகனம் ஆகிறாள், மகாலட்சுமி ஆண்டாளாக பிறக்கிறாள்னு நினச்சி துளசி மாடத்தில் இருந்து நீங்கள் சுவாமி வழிபாடு ஆடிப்பூரத்தில் வழிபடுங்க. நான் வெறும் சுவாமி ரூமில் மட்டும் வழிபட்டேன்னு இல்லை, எவ்வளவு நாளாக நீங்கள் துளசி மாடம் உங்கள் வீட்டில் வச்சு வழிபடுறீங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆண்டாளே பிறக்கிறாள், ஆண்டாள் ஜெயந்தி இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த இதில் மட்டும்தான் நான் பிறக்கிறாள், துளசி மாடத்தில் இல்லை, என்னுடைய வீட்டு துளசி மாடத்தில் கூட என் தாய் பிறக்கிறாள், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் சுவாமிக்கு துளசி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சுவாமி ரூமில் போயிட்டு நான் சொன்ன அந்த இது இருக்கு இல்லையா பொம்மை, அதையும் வச்சு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கு அதை தானம் பண்ணுங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த அழகு, ஆண்டாளின் அழகு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய கோலோச்சுவாள். வாழ்க்கையில் அவனுக்கு மிகப்பெரிய பட்டங்களும் பதவிகளும் பெருமாளுடைய ஆசீர்வாதமும் ஆண்டாளுடைய ஆசீர்வாதமும் மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கும். செவ்வாதோஷம், ராகுதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம் எல்லா தோஷமும் போய் அந்த குழந்தைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை வரும். இதை விட வேறு என்னங்க வேணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.